ஒரு பெண் வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சா, முதல்ல அவள பாராட்ட மாட்டாங்க. முதல்ல அவள பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. "இதால என்ன ஆகப்போது? இதுக்கு உனக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு? இத பண்ணி என்ன சாதிக்க போற?" அப்படின்னு கேள்விகள் வரும். எல்லோருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த காலத்துல எந்த பொண்ணுமே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இருக்க மாட்டாங்க. பெண்கள் பைக் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, வீட்டையும் வாழ்க்கையும் சமாளிக்கிறாங்க. ஒரு வீட்ல ஒரு பெண் இருந்தா அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவ கத்துக்கிட்டு செய்வா. ஆனா வாழ்க்கையில பிரச்சனைகள் வராதுன்னு இல்ல. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வரும். சில சமயம் அத எப்படி சமாளிக்கிறதுன்னே நமக்கு புரியாம இருக்கும். அந்த நேரத்துல கண்டிப்பா நெகட்டிவ் எண்ணங்களுக்கு மட்டும் இடம் குடுக்காதீங்க. மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கைய வச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கையே நம்மை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண் ஏதாவது ஒரு முயற்சி பண்ண ஆரம்பிச்சான்னா, பலர் அவள பாராட்ட மாட்டாங்க. சிலர் பொறாமப்படுவாங்க. இவங்க முன்னாடி ஒண்ணுமே தெரியாதவங்களாச்சே, இப்ப எப்படி முன்னேறிட்டு போறாங்க? அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா, அந்த முயற்சி செய்ற பெண்ணுக்கு தான் தெரியும், அவ எவ்ளோ கஷ்டத்த கடந்து அந்த ஒரு அடிய எடுத்திருக்கான்னு. சில நேரங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல ஒரு சின்னதா ஏதாவது வாங்குனா கூட, "இதுக்கு உனக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் சில நேரம் நம்ம மனச அவ்ளோ காயப்படுத்தும். ஆனா, ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. யாராவது நம்மள காயப்படுத்துனாங்கன்னா, அந்த இடத்துல மனசு உடைஞ்சு உட்கார்ந்துறக் கூடாது. ஏன்னா, அது நம்மள கஷ்டப்படுத்துனவங்களுக்கு ஒரு வெற்றி மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலா நம்ம முயற்சிய நிறுத்தக்கூடாது. அந்த வலியையே நம்ம முயற்சியா மாற்றணும். நம்ம செயல்ல தான் பதில் காட்டணும். ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி, "வேர்வையும் வேர் வைக்குமே, எந்த வேர்வையும் ஒரு நாள் வேர் வைக்கும்." மண்ணுல புதைக்கப்படும் இருட்டா தான் இருக்கும் விதை. அது மரமா வளரும். அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு முயற்சியும் ஒரு நாள் பலன் கொடுக்கும். சில நேரங்கள்ல நம்ம அழுவோம். நம்ம மனசு உடையும். ஏன் இவ்ளோ சோதனை? நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி? அப்படின்னு கூட தோணும். ஆனா அந்த நேரத்துல தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வச்சோம்னா போதும். அடுத்தது என்ன பண்ணணும்? அப்படின்னு ஒரு தைரியம் தானா பிறக்கும். வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு பணம் இருக்கும், சிலருக்கு வாய்ப்பு இருக்கும், சிலருக்கு எதுவுமே இருக்காம கூட இருக்கலாம். சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா, அதனால வாழ்க்கை முடிஞ்சிடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? என்ன திறமை இருக்கு? அத கண்டுபிடிச்சு முயற்சி செய்ய ஆரம்பிச்சா போதும். இல்லாத நினைச்சு எப்பயும் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நமக்கானது ஒரு நாள் நம்மள தேடி வரும். அது வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு வாய்ப்பா இருக்கலாம். நம்ம முயற்சிய மட்டும் நிறுத்தவே கூடாது. மத்தவங்கள பார்த்து சில பேர் பொறாமப்படுறாங்க. பொறாமப்படாதீங்க. முடிஞ்சா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. அதுவும் முடியலன்னா, குறைந்தது அமைதியா இருக்கலாம். யாரு என்ன பேசினாலும் அத மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. நம்ம மனசு நமக்கு தான் தெரியும். நாம யாரு? நம்ம என்ன முயற்சி செய்றோம்? என்ன கஷ்டத்தை எல்லாம் கடந்து வர்றோம்? அதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அதனால நம்ம முயற்சிய மட்டும் ஒருபோதும் கைவிடக்கூடாது. சும்மா உட்காந்துட்டு மத்தவங்கள பார்த்து புலம்புனா எதுவுமே மாறப்போறதில்ல. நம்ம வாழ்க்கை மாறணும்னா நாம தான் முயற்சி செய்யணும். யாரு என்ன வேணாலும் பேசட்டும். பேசிட்டு அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. நாம மட்டும் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. நாம நம்ம முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தா, ஒரு நாள் நமக்கான பாதையும், நமக்கான வெற்றியும் கண்டிப்பா கிடைக்கும். அதனால பொறாமப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்றேன். பொறாமைய விடுங்க. நம்பிக்கைய புடிச்சுக்கோங்க. முயற்சிய ஒருபோதும் விடாதீங்க. நம்ம வாழ்க்கையில எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. நம்ம கதை இன்னும் முடிஞ்சு போகல. இப்போ நாம் சந்திக்கிற கஷ்டம் ஒரு நாள் நம்ம வெற்றிக்கான கதை ஆகப் போகுது. அதனால சோர்ந்து போகாதீங்க. மற்றவர்களோட வெற்றியையும் நம்மளோட மகிழ்ச்சியோடு பாருங்க. நம்பிக்கைய புடிச்சுக்கோங்க. முயற்சிய ஒருபோதும் விடாதீங்க. ஏன்னா, நம்ம முயற்சி தொடரும் வரை நம்ம வெற்றியும் நம்ம தேடி வரும். மகளிர் தின வாழ்த்துக்கள்.